சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகு அடுப்பில் கேட்டரிங் நிறுவனங்கள் சமைக்க தொடங்கி இருக்கின்றன. தொடர்ந்து கடந்த ஒரு சில நாட்களாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் உணவகங்களில் உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன. அவை தற்போது விறகு அடுப்புகளை கொண்டு சமைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் எதிரொலிச்சிருக்கிறது. முதல்ல குடும்பங்களுக்கு வீட்டு உபயோக சிலிண்டர் தான் கொடுக்கிறார்கள், உணவு விடுதிகளுக்கு கிடைப்பதில்லை. தற்போது அவர்கள் மாற்று ஏற்பாடுகள் இண்டக்ஷன் ஸ்டவ்களோ இல்ல இது போன்ற விறகு அடுப்புகளுக்கோ மாறி இருக்கிறார்கள். என்ன நிலை, களத்தில் எவ்வாறு எதிரொலித்திருக்கிறது? திலகவதி, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சமையல் தொழில், குறிப்பாக உணவகங்கள் என்பது பெருத்த பிரச்சனையை சந்தித்திருக்கின்றன. இதன் காரணமாக பல உணவகங்கள் சென்னையில் மூடப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான உணவகங்கள் தங்களுடைய மெனுக்களுடைய அளவு எண்ணிக்கையை குறைத்திருக்கின்றன. அது ஒரு புறம் என்றால், இந்த விசேஷ நாட்களில் விசேஷங்களுக்கு, குறிப்பாக திருமணம், காதுகுத்து உள்ளிட்ட பல்வேறு விழாக்களுக்கு இது போன்ற கேட்டரிங்கள் தான் சமையல் செய்து கொடுப்பார்கள். சமையல் கலைஞர்கள் தங்களுடைய நேரடியாக மண்டபங்களுக்கு சென்று சமையல் செய்வதாக இருந்தாலும், மொத்தமாக தங்களுடைய கேட்டரிங் இடங்களிலே சமையல் செய்வதாக இருந்தாலும், இதற்கு பிரதானமாக அவர்களுக்கு தேவைப்படுவது இந்த சிலிண்டர்கள் தான். சிலிண்டர் இல்லாவிட்டால் சமையல் என்பது சாத்தியமில்லை என்று கூறும் அளவிற்கு இன்றைய நாட்கள் நவீன உலகம் என்பது மாறி இருக்கிறது. அதிலும் 100 பேர் 200 பேர் என மொத்தமாக சமையல் செய்து வழங்கக்கூடிய அந்த சமையல் கலைஞர்கள் தங்களுடைய இந்த சிலிண்டர் இல்லாத சூழலில் பெரிய தவிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட திருமணம் உள்ளிட்ட அந்த விழாக்களுக்கு அவர்கள் ஏற்கனவே அட்வான்ஸ்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் சிலிண்டர்கள் இல்லாததன் காரணமாக இந்த கேஸ் சிலிண்டர் எரியக்கூடிய அடுப்புகள் எல்லாம் தற்போது அணைந்து போய் இருப்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காட்டக்கூடிய காட்சிகளில் தெரியும், எம்டியான சிலிண்டர்கள் தான் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அடுப்புக்கு மாறி இருக்கிறார், விறகு அடுப்புக்கு மாறி தங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருக்காங்க, பார்த்து கொண்டிருக்கிறோம். விறகு அடுப்பு மூலம் சமைக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் கேட்டரிங் தொழில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த விறகு அடுப்பை கொண்டு தங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவற்றை கேட்கலாம். சார், இந்த விறகு அடுப்புக்கு மாற வேண்டிய தேவைன்றது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு தானா? எப்படி உங்க சமையல் எல்லாம் போயிட்டு இருக்காது? அதாவது நாங்கள் இந்த ஃபீல்டில் 35 வருஷமாக இருக்கோம் சார். 35 வருஷத்தில் ஆரம்பத்தில் விறகு தான் அடுப்பு. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து நாங்கள் கேஸு கொஞ்சம் கொஞ்சமாக மாறினோம். இந்த காஸ்ட் எஃபெக்டிவும் நாங்கள் பார்த்துட்டு கேஸு கொஞ்சம் கொஞ்சமாக மாறினோம். மாறும்போது கேஸ் தட்டுப்பாடு இப்போ இந்த புதுசாக வந்த காரணத்துக்காக பழைய அடுப்புகள்லாம் தூசி தட்டி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதில் கேஸ் அடுப்பில் பண்ணுறது வேறு, இந்த விறகு அடுப்பில் பண்ணுறது வேறு. இதில் விறகு அடுப்பில் பண்ணும்போது அதோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு 3 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அடுப்பை நாங்கள் 2 மணிக்கே பற்ற வச்சா தான் இப்போ இருக்கிற ஷெட்யூல் பிரகாரம் கரெக்டாக அந்த டைம் கொடுக்க முடியும். கேஸில் வேலை செஞ்சுட்டு பழகிட்ட ஆட்கள் புதுசாக விறகுல பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்பீடு அந்த வேகம் வரலை. கட்ட அடுப்பில் பண்ணுறதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு யாருக்கும் அந்த டேலண்ட் இல்லை. அவங்க கேஸ் அடுப்புலேயே பழகிட்டதுனால கட்டடுப்பு கஷ்டப்படுறாங்க. அடுத்து இந்த புகை வருது, சில டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் வருது. நாங்கள் இப்போ ஹைஜீன் நோக்கி சுத்தமாக கொடுக்கணும் அப்படின்னு போக இந்த கேஸ் அடுப்பை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த விறகு அடுப்பை சுத்தமாக நிறுத்திட்டோம். இப்போ கேஸ் தட்டுப்பாட்டுனால நாங்கள் திருப்பி அந்த பழைய விறகு அடுப்பை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இது விறகு அடுப்பில் இந்த ப்ளோயர் வச்சு பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் கேஸ் அடுப்பு மாதிரி தான், பட் அதோட ஸ்பீடு கம்மி. திலகவதி, நம்ம பார்த்தாலே தெரியும், இந்த ப்ளோயர் அடுப்பு எனக்கூடிய இந்த காற்று மூலியமாக விறகு அடுப்பு எரிக்கக்கூடிய அந்த அடுப்பை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலியமாக தற்போது சமோசா செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற கேட்டரிங் நிறுவனங்கள் சாம்பார், கூட்டு போன்ற பல்வேறு வகையான உணவுகளை தயாரிக்கும் பொழுது இந்த விறகு அடுப்பு மூலியமாக சமைத்து தயார் செய்வதில் பெரிய சிக்கல் இருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கும் பொழுது, அந்த கேஸ் அடுப்புகளில் சமைக்கும் பொழுது சீரான அந்த வெப்பம் என்பது கிடைக்கும். தற்பொழுது இந்த விறகு அடுப்பை கையாள்வதில் பெருத்த சிக்கல் இருப்பதாக கூறுகிறார்கள். அதே வேளையில் விறகை கொண்டு சமைக்கும் பொழுது இங்கு அவருக்கு புகை மூட்டம் ஏற்படுவதாகவும், அதே நேரத்தில் அதிலிருந்து பறக்கக்கூடிய சாம்பல்கள் உணவுப் பொருட்கள் விழுந்துவிடும் என்ற ஒரு அச்சம் இருப்பதாகவும், இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே எடுத்த ஆர்டர்கள், அதாவது விசேஷத்துக்காக அவர்கள் உறுதியளித்திருப்பார்கள். ஆகவே அந்த சமையலை செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதாக கூறுகிறார்கள். இருந்தாலும்
புதிய ஆர்டர்கள் தாங்கள் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் கேஸ் தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாக ஏற்கனவே பெறப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் சமையல்களை செய்து கொண்டிருக்கிறோம். புதிதாக எந்த ஒப்பந்தமும் எடுக்க முடியவில்லை. இந்த கேஸ் தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு விரைவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது இங்கு மட்டுமல்லாமல் பல்வேறு தொழில்கள், குறிப்பாக இந்த சமையல் கலைஞர் மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மண்டபங்கள், அதே போன்று கேட்டரிங் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் இதே போன்ற நிலைதான் விறகு அடுப்புகளை கொண்டு சமைக்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறார்கள். ஆகவே இந்த போர் எப்பொழுது முடியும் என்பது ஒருபுறம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த போரின் காரணமாக ஒவ்வொரு வீட்டினுடைய சமையலறையிலும் பிரச்சனை உருவாகி இருக்கிறது. இது போன்ற பெரிய பெரிய கல்யாணங்களுக்கு, விசேஷங்களுக்கு சமையல் செய்பவர்களுக்கும் பிரச்சனை உருவெடுத்திருக்கிறது. திலகவதி, நிச்சயமாக எங்கோ நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் போர் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கையில் அது நம் வீட்டு சமையல் அறையிலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் பல தொழில்களிலும் அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நாம் இப்போது பார்க்க முடிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி சுரேஷ்.